வெல்கம் டு பாயிண்ட் ஆஃப் சைக்கோ. ஏஜே சினிமாஸ் போனா வெங்கட் பிரபு கொடுப்பாரப்பா லிங்க் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏய் கவுமுலுக்கு கோட் முழுக்கு இது வேற. ஏய் இருடா விளம்பரம் தானே ஓடிங்குது. என்ன வரார் வலி விடு. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். International successful operation. Hostage negotiator. Field agent. ஏஜென்ட்டா? Spy. ஸ்பையா? In short, he is the goat of SATS. ஓ குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சுலாம் டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். காந்தியா? ஓ ஒரு பேர் காந்தியா? வீட்டுக்கும் டைம் வரதில்ல. இனிமே சத்தியமா கொடி கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அறிவு இருக்கடா அவனுக்கு. மிஷனுக்கு ஃபேமிலியோட ஹாலிடே போவானா, அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா. மிஷனுக்கு பேங்காக்கா? அதுவும் ஃபேமிலியோட. இரு காந்தியும் ஒன்று பண்ணிக்கணும் இல்லப்பா. ஓ ஏய் டேஞ்சர். ஓய் டிஏஜிங் பத்தி உருட்டுனானுங்களே எல்லாரும் பாருங்க. இப்போ பேசுங்கடா, டேய் பேசுங்கடா. வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்திருக்கேன். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கறேன். சென்னையில ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. இதான் வைபாரு. பிரச்சனையை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஓ இட்ட கலர். முடியல நான் சொல்லு, நான் போட்டேன். அது கொஞ்சம் பொம்மை மாதிரி இருக்குல்ல. நினைச்சேன் வயசாயிடுச்சு, ஸ்குவாடு விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்னையா? A lion is always a lion. ஓ You think you can stop me? You think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. ஐம் வெயிட்டிங்கா? ட்ரெய்லர் மாதிரி இல்லைல்ல இது? இப்போ வேற என்ன இருக்குது? ஃபேன்ஸ் எடிட் மாதிரி. அப்படிதான். வெங்கட் பிரபு ஃபேன் தானே, ஃபேன் மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்கிறார் போல இருக்குது. இல்லை அஜித் ஃபேன் ஆச்சு. ஏய் சிஜி ஸ்டார்டிங் ட்ரெய்லர்ல காட்டும் போது ஓகேவா இருந்துச்சு. போக 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 கொஞ்சம் அந்த விஜய் அதுதான் ஒரு சீன்ல அந்த டிஏஜிங்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு சீன்ல அந்த டிஏஜிங் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ட்ரெய்லர் பற்றி என்ன நினைக்கிறேன்? ஓகே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைனாலும் ஃபைன் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதில் எனக்கு தெரிஞ்ச படத்தோட ரிலீஸ்க்குள்ளே சரி செஞ்சுருவாங்கன்ட்டு நம்புகிறோம். ஆமாம், வாவ் மூமெண்ட்டுன்ற மாதிரி எதுவும் இல்லை. அதாவது படத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது, ட்ரெய்லரில் அவ்வளோ அவங்க வைக்கல. ஸோ அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக அவங்க விட்டுறாங்களா இல்லை வாவ் மூமெண்ட்டே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வெங்கட் பிரபு அவர் இன்டர்வியூவில் விஜய் வச்சு நான் அது பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணிவிடுவேன்னாரு. ஸோ வாவ் மூமெண்ட்லாம் இருக்கும். இன்னும் ஒன்றும் ட்ரெய்லரில் அவ்வளோவா காட்டல. சிஜி கொஞ்சமாக இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பண்ணுவாங்க, கரெக்ஷன்ஸ் ரிலீஸ்க்குள்ளே கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி படத்தில் தான் பார்க்கணும். ட்ரெய்லர் பார்த்து எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு பாதி படத்துக்கு மேலே சீரியஸாக போவோம். எல்லாம் விஜய் மேலே எல்லாம் ஆப்போசிட் ஆகி விஜய் கார்னர் பண்ணுற மாதிரியே நிறையா சீன்ஸ் வர மாதிரி அதுக்கப்புறம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி விஜய் வயசு கமர்ஷியலாக ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்னொன்று இந்த வயசான கெட்டப்பு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அவ்வளோ சரியில்லை. விஜய் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி எனக்கு ஏதோ அது அவர் விஜயோட க்ளோஸ் அப் மூஞ்சி காட்டும் போது ஏதோ சைனாக்கார மாதிரி இருந்தார்ல. அதுதான் தாடி அதெல்லாம் வந்து மீசை தாடி ஒரு மாதிரி. ஏன்னா விஜய் மூஞ்சே வந்துட்டு ஒரு மாதிரி ரவுண்ட் ஃபேஸ். அவரோட நார்மல் மீசை விட்டனால பரவாயில்ல, கொஞ்சம் அது கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓல்டு கெட்டப் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது.
திடீர்னு பாக்குறதுக்கு வேர்ல்டு கெட்டப் இதுக்கு முன்னாடியே வந்துக்குது இல்லையா, பிகில், பிகில்ல லியோல கூட லியோல அது ஓல்டு ரொம்ப கெட்டப் ஓல்டுன்னு சொன்னா அது ஒரு மிடில் ஸ்வாகான கெட்டப் அது. அந்த மாதிரி தான். ஸோ ஓகே, இப்போ ரீசெண்டாக வர மூவிஸ்லாம் பார்க்குறியா, இந்த பழைய படத்தோட ரெஃபரன்ஸு, பழைய படத்தோட டைலாக்ஸு இதை வச்சே ப்ரொமோட் பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு புதுசாக அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். லாஸ்டா ஒரு மாஸ்டர்ல தான் நான் வெயிட்டிங்னாரு. அதுக்கப்புறம் எந்த படத்தையும் சொல்லலை தானே. ஸோ இந்த படத்தில் ஐம் வெயிட்டிங்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதான் விஜயோட அந்த மாஸ் டைலாக்ஸ் யூனிக்கு ரொம்ப பெரிய ஒரு சக்ஸஸான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு சின்ன சின்னது வந்து இந்த கோட் படத்தில், ஏன்னா வெங்கட் பிரபுக்கே தெரியாது திருப்பி நம்ம விஜய் வச்சு பண்ண முடியுமான்னு. ஓகே, அவரோட ஐகானிக்கான டைலாக்ங்களும் ஐகானிக்கான காமெடி சீன்ஸை வச்சு புதுசாக ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது எனக்கு என்னமோ அது செட் ஆகலை. ஏன்னா ஒரு படத்தோட ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. அது திருப்பி திருப்பி ஒரு ஃபேமுக்காக ஒரு ப்ரொமோஷன் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டோட பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரஜினி சாரோட ஒரு படம், என்ன படம் அது, ஜெயிலர். ஜெயிலர் இல்லைங்க, இப்போ கூலி. கூலி கூலியில் கூட அந்த பழைய படத்தோட டைலாக வச்சு புதுசாக அதை பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு வர்றது எதை பண்ண மாட்டேன், பழைய பாட்டு பழைய டைலாக்ஸு இதே ரெஃபரன்ஸ் வச்சே ஓட்டுவீங்களா? நீங்கள் எதனா ஒரு யூனிக்காக கிரியேட் பண்ணுங்களேன் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டைரக்டரு உங்களோட டச், உங்களோட யூனிக்னஸை காட்டுங்க. ஏன் பழைய படத்தோட வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்க பார்க்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். மைட் பி ரஜினி வந்துட்டு எல்லாமே பண்ணிட்டாரு, இதுக்கப்புறமா புதுசாக என்ன பண்ண போறாருன்றதுனால பண்ணலையோ. நான் இப்போ கூட திருப்பி சொல்கிறேன், நான் ஆக்டர் பற்றி சொல்லலை, நான் டைரக்டர் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட டச்சை நீங்கள் காட்டுங்க தான் சொல்கிறேன். உங்களோட யூனிக்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அந்த மாதிரி காட்டுங்க. நீங்கள் அவங்களோட பழைய டைலாகே அதெல்லாம் நாங்கள் வேற ஒருத்தர் டைரக்ட் பண்ணி பார்த்துட்டோம். நாங்கள் ஓகே, நீங்கள் என்ன காட்ட போறீங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவரு அது பண்ணுதே நீங்களும் காமிச்சிட்டு பாருங்க அப்படின்னாக்கா எப்படி? ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். தளபதி அப்படியே கடைசியாக 2 படத்தான் நடிக்க போகிறாரு. ஏதோ ஒன்று பார்த்து கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். படம் அட்லீஸ்ட் நல்லா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதான் இந்த பாயிண்ட் ஆஃப் சைக்கோஸ் வியூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் அவன் மூஞ்சில் தான் இருக்குது, ஆனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.